வியூவர்ஸ், நாம எப்படி வெங்காயத்தை சுத்தி பண்றது அப்படின்னு ஒரு வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம சமையல்ல எப்படி வெங்காயத்தை நம்ம டைமே வேஸ்ட் பண்ணாம எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பருப்பு குழம்பு வச்சுட்டு இருக்கிறோம் காலையில அப்படின்னா, நம்ம வெங்காயத்தை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சரட்டுல கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கிட்டு அது உடனே என்ன செஞ்சுக்கிறோம், தண்ணி வந்து அந்த சூடா டக்குன்னு என்ன செஞ்சிடும் ஆயிரும். காரணம் என்ன அப்படின்னா, சரட்டையில உடனே வெந்நி ஆயிரும். இதுல இப்போ பருப்பு குழம்புக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம இதுல போட்டுக்கணும். இப்படி நாம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இப்படியே இந்த தண்ணியே என்ன செஞ்சலாம், பருப்பு குழம்புல யூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பருப்பு குழம்புக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க நல்லா என்ன செஞ்சிடும், கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகணும். ஹீட் ஆனோடனே நம்ம என்ன செஞ்சலாம், கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கத்திரிக்கோலோ அல்லது உங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் கத்திரிக்கோல் தான் இருக்குது, அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் கொஞ்சம் நாம் என்ன செஞ்சலாம், குளிர்ந்த தண்ணியை என்ன செஞ்சலாம், ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுக்கிட்டு நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கையை வச்சு நம்ம பிணைச்சி கொடுக்கும்போது இதில் மிச்சம் இருந்த தொலியெல்லாம் என்ன செஞ்சிடும், கலந்து என்ன செஞ்சிடும், வந்துடும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். நம்ம நேரத்திலேருந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த தண்ணீரையும் நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பருப்பு தண்ணிக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி